ஐயா கேளுங்க. இங்க எங்க கேம்ப ஐயா சொல்லுங்க. நான் ஒரு இந்து. சரி. செட்டியார் என்ற இனத்தைச் சேர்ந்தோம். எங்கள் சமூகத்தில் எங்கள் தெருவில் எங்கள் சமூகத்தார்களின் செலவில் கோவில் கட்டி திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பல திருவிழாக்களில் பூச்சொரி விழா என்று ஒன்று நடக்கிறது. அது இப்பொழுது 33 வருஷங்களாக நடத்தி வருகிறோம். 2 வருஷங்களுக்கு முன்பு எங்கள் கோவிலுக்கு ஒரு தபால் வந்தது. நாங்களும் எங்கள் பக்கத்தில் தான் முஸ்லிம் தேர்வும் இருக்கிறது. எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இப்படித்தான் முறை வைத்து எங்கள் வீடுகளுக்கு கல்யாணங்களுக்கு அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்து அவர்கள் வந்து எங்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள். நாங்களும் அதுபோல் அவர்கள் வீடுகளுக்கு சென்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டு வருகிறோம். ஆனால் 2 வருஷங்களுக்கு முன்பு 2 வருஷம் தான் இருக்கும், உங்கள் கோவிலிலே நடக்கும் பூச்சொரி விழாவை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் குண்டு வெடிக்கும் என்று ஒரு தபால் எழுதி அதன் கீழ் ஒரு முஸ்லிம் அமைப்பின் பெயரையும் போட்டு அனுப்பினார்கள். அந்த தபால் பரமக்குடியிலிருந்து வந்திருக்கிறது எங்கள் கோவிலுக்கு. இது தேவையா? நாங்கள் முஸ்லிம்களுக்கு அடிமைகளா? இதை நான் உங்களிடம் கேட்கிறேன். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? இந்த மாதிரி தபால் ஏன் அனுப்பினார்கள்? அதன் தவிர பேரை சொல்லிக்கிறேங்க. இதுக்குதான் கேள்வி. சரி சரி. இல்ல அது ஒட்டுன கேள்வி தான், கேளுங்க. என் பேர் எஸ் ராஜேந்திரன் செட்டியார். சரி சரி. ஐயா கேட்கறது ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி, நல்ல கேள்வி கேட்கிறாங்க. அதாவது 33 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் கோவிலிலே பூச்சொரிதல் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த விழாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கடிதம் வந்தது. ஒரு முஸ்லிம் அமைப்புடைய பெயரை போட்டு இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அது குண்டு வெடிக்கும் என்று ஒரு கடிதம் வந்தது. இது சரியா? நாங்க என்ன முஸ்லீம்களுக்கு அடிமையா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்களே, அது நல்ல கேள்விதான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளைவிக்கிறேன்னு, அதாவது மொட்டை கடிதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம். குண்டு வெடிச்சிச்சா? குண்டு வெடிக்கும் எழுதுனான குண்டு வெடிச்சிச்சா? இல்ல 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 சொல்லி முடிச்சுக்கிறேன். அதான் சொல்றேன். அதாவது இந்த மொட்டை கடிதம் என்பது எப்போதுமே, அதாவது இந்து முன்னணி என்று கடிதம் வந்தா அதை இந்து முன்னணிக்கு எதிராக உள்ளவன் தான் அந்த பேரை பயன்படுத்தி மொட்டை கடிதம் போடுவான். முஸ்லீம் பேர்ல மொட்டை கடிதம் வந்தா முஸ்லீமுக்கு எதிராக உள்ள ஒரு இயக்கத்துக்காரன் தான் மொட்டை கடிதம் போடுவான். சாதாரண மொட்டை கடிதத்துக்கு ஒரு லாஜிக்கு. மொட்டை கடிதம் போடி மிரட்டக்கூடியவன் தான் சார்ந்த இயக்கத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி மொட்டை கடிதம் போட மாட்டான். என்ன போடுவான்னு அவனுக்கு பேர் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரன் மொட்டை கடிதம் போட்டான்னா இப்படிக்கு நகர திமுக போட மாட்டான், இப்படிக்கு நகர அதிமுக தான் போடுவான். அப்பதான் அந்த மொட்டை கடிதத்தினுடைய பேர் அங்கிட்டு போய் சேரும். அதே மாதிரி அதிமுக காரன் மொட்டை கடிதம் போட்டு தான் செய்யணும்னு வைங்களேன், இப்படிக்கு ராமநாதபுரம் நகர் அதிமுக போடுவானா? அவன் எப்படி போடுவான்? அங்க வேற ஒரு இயக்கத்தை சுட்டி காட்டுவான். உங்களுக்கு வந்தது முகவரியோட உள்ள கடிதமா மொட்டை கடிதமா? மொட்டை கடிதம் சொன்னா ஒரு சமுதாயம் தான் செஞ்சேன்னு நீங்க நம்புனீங்களா? அதிக அவ்வளவு என்ன நமக்கு வரணும். நான் கேட்கிறேன், உணவு ஒருத்தர் எழுதுனதுக்காக வேண்டி அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு நீங்க அண்ணன் தம்பியா பழகுறீங்க. அங்க இருந்து யாரும் எழுதல. உங்க ஊர் வேற ஊரு, பரமக்குடில இருந்து வந்திருக்குது, உங்க ஊர்ல இருந்து வரல. கடிதம் பரமக்குடி, நீங்க சொன்ன வாசகத்தில இருந்து கடிதம் என்னமோ ஒரு ஊர்க்காரன் இது எதுக்கு பண்றாங்க தெரியுமா? இதை செஞ்சீங்க என்று சொன்னா முஸ்லீமுக்கு இந்துக்கு மத்தியில் வெறுப்பு உண்டாகும். வெறுப்பு உண்டானா யாருக்கு லாபம்? முஸ்லீமுக்கு லாபமா? அப்ப எதுக்கு இதை பண்றான்? குண்டு வெடிக்கும்னு உங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்து சொன்னா உங்களுக்கு இயற்கை என்ன வந்துடும்? இயற்கை இல்ல குறிப்பையில ஐயா மாத்தி நான் கேட்கிறேன். இப்ப தர்கா இருக்கு, ஒரு தர்கா இங்க ராமநாதபுரத்தில் பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இருக்கா? ராமநாதபுரம் பள்ளிவாசலுக்கு வெடிகுண்டு வச்சு தகர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணின்னு ஒரு கடிதம் வருது. நான் ஒரு அறிவுள்ளவனா இருந்தா இது இந்து முன்னணி நான் நினைக்க கூடாது. ஏன்? கடிதம் எழுதுறவன் இந்து முன்னணிக்காரனா இருந்தா அவன் இப்படி எழுத மாட்டான். இவன் எதுக்கு எழுதுறான்? இந்துக்கள் முஸ்லீம்களுக்குள்ள சண்டையை உண்டாக்குறதா இருந்தா இப்படி ஒரு பேரை போட்டா தான் அந்த பகமை உண்டாகுங்கிறது எழுதுறான். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும்.
ஒவ்வொருத்தனும் தன்னுடைய நான் கேட்கிறேன், இயக்கத்தின் பேரையும் போட்டு எழுதுனான்னு சொன்னா அவன் மீது நடவடிக்கை எடுக்க நீங்க ஏதாவது செய்யலாம் தானே? அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் தானே? நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி அது யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அது இன்னார்னு தெரிஞ்சு போச்சா? இல்ல தானே? ஐயா சொல்லுங்க. ஒப்பிச்சிட்டீங்கல்ல, இன்னார்தான் உங்களை யாரும் சொன்னாங்களா? இல்ல. அந்த கடிதத்தை மட்டும் நான் கேட்கிறேன், அண்ணன் தம்பிகளா பழகுற இவ்வளவு பேரையும் விட எவனோ ஒருத்தன் போடுற மொட்டை கடிதத்தை நம்புற அளவுக்கு தான் நம்முடைய உறவு இருக்கணுமா? நான் கேட்கிறேன். ரெண்டு சமுதாயத்தை நான் கேட்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு மொட்டை கடிதம் நம்முடைய உறவுகளை பிரிச்சிட முடியுமா? பள்ளிவாசலுக்கு வரட்டும், தர்காவுக்கு வரட்டும், தர்காவுக்கு ஒரு நாளைக்கு தர்காவுல என்ன செய்வான், உன் தர்காவை இடிச்சிருவேன்னு சொல்லி இந்து பேர்ல கடிதம் வரும். அதுக்காக இந்த முஸ்லீம் நம்பினாலும் அவன் இருக்காங்க. ஏண்டா அண்ணன் தம்பியா பழகுற அந்த பழக்கத்தை ஒரு 15 பைசா காடு கெடுத்துரும்னா அது என்ன உறவுங்கிற? அதான் நமக்குள்ள உள்ள நம்பகத்தன்மையா? அந்த மாதிரி தான் நமக்குள்ள ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்கணுமா? ஐயாவுக்கு நான் சொல்றேன் தெரியுமா, அப்படி இந்த முஸ்லீம் எழுதியிருந்தான்னு சொன்னா அவனை கண்டதுண்டமா வெட்டணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவன் இந்த சமுதாயத்தில் இருக்க லாய்க்கு இல்லாதவன், அது வேற விஷயம். ஆனால் ஒன்றை நீங்க நினைச்சுக்கிறேன்னு, இந்த மாதிரி ஒரு கடிதங்கள் போடுறதுனால நீங்கள் ஒரு சமுதாயத்தை அப்படி நினைக்கிற நியாயமா? அது கடிதம் போட்டவன் யாரு இன்னார்னு அடையாளம் கண்டு அவனை கண்டுபிடிச்சு நீங்க எந்த ஜமாத்திற்கு அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லன்னு பாருங்க. நான் கேட்கிறேங்க, சிறுபான்மையா இருக்கிற இந்த சமுதாயம் முஸ்லீம்கள் பெரும்பாலான இடத்துல கம்மியா தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான வேலைகள் பண்ண அவங்க லாபமா? அவங்களுக்கு கஷ்டம் கூடவா நல்லதா? நீங்க யோசிச்சு பாருங்க. சில ஊர்கள்ல முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருப்பாங்க, பெரும்பாலான ஊர்கள்ல மைனாரிட்டியா இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுமா? நம்மளை பிரிச்சு வேடிக்கை காட்டுறதுக்குன்னு சிலர் அந்தரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்து முஸ்லீம் உறவை கெடுத்துறன்னு, எப்படியாவது ஒரு ரத்தார் ஓட்டிருன்னு, இந்த சகோதரத்தோட பாதிக்க வச்சிடணும்னு சொல்லி வட இந்தியாவில் நடத்தினதையெல்லாம் இங்கே நடத்துறதுக்காக வேண்டி ஒரு பெரிய சூழ்ச்சியை நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ தமிழ் மண்ணில் அமைதி பூங்காங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதுல இந்த மாதிரி மொட்டை கடிதத்துக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. 1000 பேர் மொட்டை கடிதம் இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா லட்சம் மொட்டை கடிதம் போடலாம். யாருக்கு வேண்டாலும் போடலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி போடுறானுங்க, பொண்ணு மாப்பிள்ள பேசி வச்சிருப்பாங்க, ஒரு கார்டு தான் வரும். அந்த பொண்ணு யாரு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு அவனுக்கு அப்படி இப்படி முடிவு வச்சுக்க கல்யாணம் 2 பேர். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கறேன். மொட்டை கடிதத்தை நம்புற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. மொட்டை கடிதம் மொட்டை கடிதம் போடுவான், வீர மொட்டை கடிதம் போட மாட்டான், நேருக்கு நேரம் வருவான். அது விளங்கிக்கணும். ஒரு நிமிஷம். இந்த கேசட் தொகுப்பு வெளியிடப்படுது. அதாவது இஸ்லாம் இணைய மார்க்கங்கிற இந்த கேசட் பல ஊர்களில் நடத்துறாங்க இல்லையா? அதை வீடியோவாகவும் சிடியாகவும் தயார் பண்ணி ஆடியோவும் இருக்குது. எத்தனாம் பாகமா இது? 4ஆம் பாகம். 3 பாகம் வெளியிட்டாங்க சென்னையில. 4வது பாகம் திருவாரூர், கள்ளக்குறிச்சி. அதை வெளியிடுறோம். இந்தாங்க வாங்கிக்கிறோங்க. உங்க இது வேற ஊர்ல வெளியிடுவோம். சரி, இங்க உள்ள நிகழ்ச்சி வேற ஊர்ல வெளியிடுவோம். இதுக்கு முந்தின ஊர் எதுவோ அதை வெளியிடுவோம், தேவை உள்ளவங்க வாங்குறதுக்காக. சரி ஐயா, சரிதானே நான் சொன்னது? வருத்தப்படக்கூடாது. நீங்க மொட்டை கடிதம் நம்பாதீங்க. நமக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணுங்கிற நீங்க எடுத்திருக்கணும், கண்டுபிடிச்சு அவன் யாருன்னு அடையாளம் காட்டி இருக்கணும். அப்பதான் சரியா வந்திருக்கும். சரி, என்னுடைய பெயர் ராஜேந்திரன். ராமநாதபுரம் தலைமை அஞ்சலகத்தில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரிகிறேன். இதுவரை கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஆத்திரமூட்டக்கூடிய கேள்விகளாக இருந்தால் கூட அமைதியாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிறேன். அதற்காக எனது நன்றி, பாராட்டுக்கள். என்னுடைய கேள்வி, மதம் என்பது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, தனிமனித ஒழுக்கத்திற்கான, உணர்வுக்கான, தனிமனித ஆத்ம சுத்திக்கான ஒரு விஷயமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே அல்ல. ஆனால் அதையும் மீறி ஒரு தனிமனித ஒழுங்கு, ஆத்ம திருப்தி, உணர்வு, இதையும் மீறி அரசியல், சமூக, பொருளாதார தளங்களின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது, தலையீடு இருந்தால் கூட பரவாயில்லை, தலையீட்டு மீறி ஒரு ஆதிக்கத்தை, ஒரு மேலாண்மையை செலுத்தும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, மத பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதை பற்றி, இந்த மாதிரி தலையிடுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பொருளாதாரத்தில் தலையிடுறதுன்னா எப்படி விளக்கி சொல்லுங்க. மதம் எப்படி பொருளாதாரத்தில் தலையிடக்கூடாது?